இந்த உண்மைக்கு மாறாக இது சமூக நீதிக்கு பாதிப்பிருது, இது பிறப்பின் அடிப்படையில் தூக்கி பிடிக்குது. சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர், பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர், ஏன் உங்களோட குடும்பத்தை சேர்ந்த உங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும்? சமூக நீதி பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியை ஏன் அவரது மகனுக்கு கொடுக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா? ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுக்காமல் நீங்க சொல்றீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்க கொடுக்கிறோன்னு, விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அளித்திருக்கலாமே. அப்போ உங்க சமூக நீதி எங்க போச்சு? சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த தமிழகத்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற தொழிலை செய்கின்ற பாரம்பரியமான கைவினை கலைஞர்கள் இன்று உலகத்திற்கே உதாரணமாக நம்முடைய கல் சிற்பங்கள், மர சிற்பங்கள், கோயிலுடைய பணிகள் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். தமிழகம் இன்று 1000 வருடம் 1500 வருடம் பாரம்பரிய கலைகளோடு இன்று உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள் நமக்காக பெருமையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. விஸ்வகர்மா திட்டம், மத்திய அரசு என்ன ஒரு வழிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.